11 இருக்கு. தப்பு. வாட்? 11 தானே இருக்கு. 9, 19, 29, 39, 49, 59, 69, 79, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, மொத்தம் 29 இருக்கு. ம்ஹும். 11 இருக்கு. தப்பு. வாட்? 11 தானே இருக்கு. 9, 19, 29, 39, 49, 59, 69, 79, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, மொத்தம் 29 இருக்கு. நான் ஒரு சாதாரணமான மனுஷன், பெரிய பெரிய ஆசையெல்லாம் இல்லாதவன். எனக்கு வேண்டியதெல்லாம் 8 மணி நேரம் தூக்கம், பூ போல 4 இட்லி புதினா சட்னி, அன்பான அப்பா அம்மாவோட ஒரு கை ரம்மி, மனசுக்கு நிறைவான வேலை, சண்டே டைட்டானிக், சரவணபவன் டிஃபன், பூஞ்சோலு கிராமத்தில் ஒரு அழகான ராட்சசி. அது போதும் சார் எனக்கு. நான் ஒரு சாதாரணமான மனுஷன், பெரிய பெரிய ஆசையெல்லாம் இல்லாதவன். எனக்கு வேண்டியதெல்லாம் 8 மணி நேரம் தூக்கம், பூ போல 4 இட்லி புதினா சட்னி, அன்பான அப்பா அம்மாவோட ஒரு கை ரம்மி, மனசுக்கு நிறைவான வேலை, சண்டே டைட்டானிக், சரவணபவன் டிஃபன், பூஞ்சோலு கிராமத்தில் ஒரு அழகான ராட்சசி. அது போதும் சார் எனக்கு. நல்லா இருக்கு சார். உங்ககிட்ட ஒருத்த பெட்டிஷன் கொண்டு வந்தா அதை நீங்க பார்த்துட்டு இது சரி இது தப்பு, இவனு பட்டா கொடு இவனு கொடுக்காத, நீ இப்படி செய் நீ அப்படி செய் அப்படி நீங்க சொல்லலாம். அதே மத்தவங்க செஞ்சா தப்பு, கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டுடுவீங்க. கரெக்ட் உதவி செய்யலாம், மத்தவங்க செய்யக்கூடாது. என்ன அதிகாரம் உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, ஐஏஎஸ் என்ற அதிகாரம். நல்லா இருக்கு சார். உங்ககிட்ட ஒருத்த பெட்டிஷன் கொண்டு வந்தா அதை நீங்க பார்த்துட்டு இது சரி இது தப்பு, இவனு பட்டா கொடு இவனு கொடுக்காத, நீ இப்படி செய் நீ அப்படி செய் அப்படி நீங்க சொல்லலாம். அதே மத்தவங்க செஞ்சா தப்பு, கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டுடுவீங்க. கரெக்ட் உதவி செய்யலாம், மத்தவங்க செய்யக்கூடாது. என்ன அதிகாரம் உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, ஐஏஎஸ் என்ற அதிகாரம். அது சும்மா டூப்புங்க. தினம் காலையில எங்களுக்குள்ள இப்படி ஒரு பந்தயம். அநேகமா அவன் தப்பாதான் சொல்லுவான், சில சமயம் எல்லாம் கரெக்டாவும் சொல்லிடுவான். நாங்க ஒத்துக்க மாட்டோம், குழப்பி விட்டுருவோம். இதுல என்ன பியூட்டின்னா நீங்களும் குழம்பிட்டீங்களா? பரவாயில்ல, அண்ணன் அனுப்பி வைக்கிறேன். அது சும்மா டூப்புங்க. தினம் காலையில எங்களுக்குள்ள இப்படி ஒரு பந்தயம். அநேகமா அவன் தப்பாதான் சொல்லுவான், சில சமயம் எல்லாம் கரெக்டாவும் சொல்லிடுவான். நாங்க ஒத்துக்க மாட்டோம், குழப்பி விட்டுருவோம். இதுல என்ன பியூட்டின்னா நீங்களும் குழம்பிட்டீங்களா? பரவாயில்ல, அண்ணன் அனுப்பி வைக்கிறேன். நாட்டை பசுமையாக்க வேண்டிய சில அரசாங்க ஊழியர்களே களையா முளைச்சு நிக்கிறாங்க. இந்த நாட்டை திருத்தணும்னா களை புடுங்கணும். தர்மம் நியாயம் வைஷ்ணவ ஜனத்தம் சாரே ஜஹாं से अच्छा சுதந்திர தினத்தை நீக்கி விட்டாய் ஜெய் ஹிந்த் இதெல்லாம் உதவாது. நாட்டை பசுமையாக்க வேண்டிய சில அரசாங்க ஊழியர்களே களையா முளைச்சு நிக்கிறாங்க. இந்த நாட்டை திருத்தணும்னா களை புடுங்கணும். தர்மம் நியாயம் வைஷ்ணவ ஜனத்தம் சாரே ஜஹாं से अच्छा சுதந்திர தினத்தை நீக்கி விட்டாய் ஜெய் ஹிந்த் இதெல்லாம் உதவாது. 1936வது வருஷம் சங்கரபாண்டி வாத்தியார் இறந்துட்டாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். 1937வது வருஷம் இந்த பத்திரம் கரையம் பண்ணிருக்காங்க. இது முதல் தப்பு. சங்கரபாண்டி வாத்தியார்னா எல்லாரும் பள்ளிக்கூட வாத்தியார்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவரு எழுத படிக்க தெரியாத சிலம்பம் கத்து கொடுக்கிற குஸ்தி வாத்தியார்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஆயிரத்தி 1936வது வருஷம் சங்கரபாண்டி வாத்தியார் இறந்துட்டாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். 1937வது வருஷம் இந்த பத்திரம் கரையம் பண்ணிருக்காங்க. இது முதல் தப்பு. சங்கரபாண்டி வாத்தியார்னா எல்லாரும் பள்ளிக்கூட வாத்தியார்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவரு எழுத படிக்க தெரியாத சிலம்பம் கத்து கொடுக்கிற குஸ்தி வாத்தியார்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஒண்ணு இல்லம்மா,
இன்னைக்கு எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாண நாள். அதை நினைச்சா சந்தோஷமா இருக்கு. ஆனா 30 வருஷமா 2 பேரும் பிரிஞ்சு இருக்காங்க. அதை நினைக்கும் போதுதான் ஒண்ணு இல்லம்மா, இன்னைக்கு எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாண நாள். அதை நினைச்சா சந்தோஷமா இருக்கு. ஆனா 30 வருஷமா 2 பேரும் பிரிஞ்சு இருக்காங்க. அதை நினைக்கும் போதுதான் யாரப்பன் வீடாக இருந்தாலும் ஐயப்பன் பெயரை சொல்வது தப்பில்லைங்க மேடம். ஒரு வேலைக்காரன் எனக்கு தப்பு ரைட் சொல்லி சரியா? அப்படி இல்லைங்க மேடம். காலையில 3 o'clock எந்திரிச்சு அடி வயிற்றுல இருந்து ஐயப்பா அப்படின்னு கத்தி கூப்பிட்டீங்கன்னு வைங்க, பச்சை தண்ணி எடுத்து மேல ஊத்தினாலும் அப்படியே சுடு தண்ணியா மாறி போயிடும். நீங்க கூட நாளையில இருந்து 3 o'clock எந்திரிச்சு உங்க வீட்டு பாய்லர் ஆஃப் பண்ணிட்டு இப்படி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்க பிசாசு யாரப்பன் வீடாக இருந்தாலும் ஐயப்பன் பெயரை சொல்வது தப்பில்லைங்க மேடம். ஒரு வேலைக்காரன் எனக்கு தப்பு ரைட் சொல்லி சரியா? அப்படி இல்லைங்க மேடம். காலையில 3 o'clock எந்திரிச்சு அடி வயிற்றுல இருந்து ஐயப்பா அப்படின்னு கத்தி கூப்பிட்டீங்கன்னு வைங்க, பச்சை தண்ணி எடுத்து மேல ஊத்தினாலும் அப்படியே சுடு தண்ணியா மாறி போயிடும். நீங்க கூட நாளையில இருந்து 3 o'clock எந்திரிச்சு உங்க வீட்டு பாய்லர் ஆஃப் பண்ணிட்டு இப்படி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்க பிசாசு பல நாட்டு தலைவர்களும் இந்த கான்பரன்ஸ்ல கலந்துக்கிறதுனால பந்தோபஸ்து ஏற்பாடுகளை நவீன முறையில சிறப்பா செஞ்சிருக்கோம். நான் ப்ரொடெக்ஷன் இன்டெலிஜென்சில ஆபீசரா கடந்த 10 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு 2 முறை ஜனாதிபதி அவார்ட் கிடைச்சிருக்கு. என் திறமையை பாராட்டி உள்துறை அமைச்சர் இந்த பதவிக்கு என்ன சிபாஸ் பண்ணிருக்கார். இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை நேரடியா பார்வையிட உள்துறை அமைச்சரே நாளைக்கு இங்க வர்றார். பல நாட்டு தலைவர்களும் இந்த கான்பரன்ஸ்ல கலந்துக்கிறதுனால பந்தோபஸ்து ஏற்பாடுகளை நவீன முறையில சிறப்பா செஞ்சிருக்கோம். நான் ப்ரொடெக்ஷன் இன்டெலிஜென்சில ஆபீசரா கடந்த 10 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு 2 முறை ஜனாதிபதி அவார்ட் கிடைச்சிருக்கு. என் திறமையை பாராட்டி உள்துறை அமைச்சர் இந்த பதவிக்கு என்ன சிபாஸ் பண்ணிருக்கார். இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை நேரடியா பார்வையிட உள்துறை அமைச்சரே நாளைக்கு இங்க வர்றார். ஓகே, இப்ப மணி என்ன? 10. நாளைக்கு காலைல 10 மணி வரைக்கும் நம்ம பந்தயம் டைம். நடுவுல 12 மணி நேரம் இருக்கு. இந்த 12 மணி நேரத்துக்குள்ள ஒரே ஒரு தடவை நான் உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுவேன். அந்த ஃபோன் எடுத்து ஹலோன்னு சொல்றதுக்கு பதிலா சிவானி என் பேரை நீங்க சொல்லணும். ஓகே, இப்ப மணி என்ன? 10. நாளைக்கு காலைல 10 மணி வரைக்கும் நம்ம பந்தயம் டைம். நடுவுல 12 மணி நேரம் இருக்கு. இந்த 12 மணி நேரத்துக்குள்ள ஒரே ஒரு தடவை நான் உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுவேன். அந்த ஃபோன் எடுத்து ஹலோன்னு சொல்றதுக்கு பதிலா சிவானி என் பேரை நீங்க சொல்லணும்.